Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PBL 2023-24 8th மேட்ச் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் vs சிட்னி தண்டர்ஸ். ஸோ அதுக்கான டீப்பான ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் ப்ளஸ் அனலைஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக டீம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்கி ட்ரெம் கார்ட் பிக்ஸாக நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்சுக்கான ஓடிஐ மேட்சுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த மேட்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸில் போயிருந்துச்சு. ஸோ அதை நானே வந்து ஃபீல் பண்ணேன். ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஸ் கான் எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்தாங்க, அது ஓகே தான். பட் ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக்கில் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா ஆடினாங்கன்றது ரிவர்ஸில் தான் வந்து ஆடிருந்தாங்க. ஏன்னா ஒரு சாய் சுதர்சனே சொல்லியிருப்பார், செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஓகே நல்லா தான் இருந்துச்சு, விக்கெட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆடலான்னு. அவங்களோட ஹோம் கிரவுண்டு ஹோம் விக்கெட்லேயே சவுத் ஆஃப்ரிக்கானால் ஆட முடியல. ஜோக்கர்ஸ் எப்பயுமே ஜோக்கர்ஸ்ன்ற மாதிரி தான் வந்து ஆடினாங்க. அதுவும் பிங்க் ஓடியில் இவ்வளோ மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை சவுத் ஆஃப்ரிக்கா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த மேட்சே வந்து ரிவர்ஸில் தான் போயிருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து அக்செப்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அது இதை வந்து எதுக்காண்டி இப்போ சொல்கிறேன்னா, அப்படி கூட நம்ம யோசிச்சு கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அதுதான் வந்து ட்ரீம் அப்படின்றது. ஸோ நம்ம ட்ரீமில் தான் வந்து ஃபேண்டசின்றதை மேக் பண்ணுறோம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மேட்சாக இருந்தாலும் ரிவர்ஸில் வந்து யோசிச்சு கூட ஒரு சில டீம்ஸை மேக் பண்ணுங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் சிட்னி தண்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸ் ப்ளஸ் அனலைஸ் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு சில சேஞ்சஸும் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சு 1:45 அடிலேட் ஓவரில் நடக்கும். இன்னொன்று, நம்ம இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்காக்கான செகண்ட் ஓடிஐ ஃபுல் அனலைஸ் எதுவுமே வந்து நான் கொடுக்க போகிறது இல்லை. ஒன்லி BBL மட்டும்தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம், அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து செகண்ட் ஓடிஐக்கு நம்ம மேபி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், அனலைஸ் கொடுப்போம்னு நினைப்பீங்க. பட் இல்லை, ஏன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவை நம்பி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி ஐடியாவே இல்லை. அந்த அளவுக்கு போராக வந்து அவங்க ஆடுறாங்க. இப்போது நம்ம டெலகிராம் மட்டும் சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கபடி டீம்ஸ் வந்து கேட்குறீங்க, புரிஞ்சுக்கோங்க. கபடி வந்து நம்ம நிறையா ட்ரிக்ஸ் வந்து பயன்படுத்தணும். அது ஜஸ்ட்டு ஒரு பாயிண்டில் கூட நமக்கு லாஸ் ஆகலாம். ரிஸ்க்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஓன் டீம்ஸை மேக் பண்ணுங்கள், கிராண்ட் லீக்ஸை கூட ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீமை ப்ளே பண்ணுங்கன்னு நான் அதுக்காண்டி தான் வந்து கபடி சொல்கிறேன். ஏன்னா இப்போ பர்சனலாக நான் ப்ளே பண்ணுறேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஒரு நாள் வின் ஆகும், அதில் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்டில் கூட நான் வந்து லாஸும் ஆகிருக்கேன் நிறைய டைமு. அதனால் கபடி ஓவர் ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்ஸு சொந்தமாக ப்ளே பண்ணுங்கள். அந்த லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ கபடியில் நம்ம பார்க்குறது ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர்னு. உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. மோஸ்ட்லி 7 பிளேயர் ஆடுறாங்கன்னா 5 பிளேயர் அவங்க லாஸ்ட்டு இயருமே அதே டீமில் தான் இருந்திருப்பாங்க. அப்போது 2022 பாயிண்ட்ஸ் கார்டு ப்ரோ கபடின்னு போட்டிங்கன்னா அதில் வரும். அதுலேயே அந்த 2 டீம் ஆடுற பிட்வீன் இருக்கும், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ரைட் கார்னரு லெஃப்ட் கார்னர் எல்லாமே. அதில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பேஸில் கூட உங்கள் டீம்ஸை நீங்கள் மேக்கப் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கபடியில் 2 டீம் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க உங்களுக்கு தோணும் இந்த டீம் ஜெயிக்கும், ஜஸ்ட் இப்படி கேப்டன் போட்டால் ஜெயிக்கும் நம்ம தோணுச்சுன்னா 2 டீம் எடுங்க. கண்டிப்பாக ஒரே மாதிரி பிளேயர்ஸை கூட எடுத்துகிட்டு கேப்டன்ஸ் கேப்டன் கூட மாற்றி போட்டுருக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். கபடியில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி கபடியில் நீங்கள் ஒன் சைட் டீமும் மேக் பண்ணலாம். அதை 2 டீமுக்குமே ஒரு டீமாக மேக் பண்ணிக்கோங்க ஒன் சைடாக. மேபி அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்னி தண்டர்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஆடினாங்க. அலெக்ஸ் கேல்ஸு கடைசி ஆடின 4 இன்னிங்ஸ் கோல்டன் டக்கு. அதே மாதிரி இந்த சைடு கிறிஸ்லினு கடைசி ஆடின 3 இன்னிங்ஸில் 2 மேட்ச் டக்கு, 1 மேட்ச் 1 ரன்னு. ஸோ டொமஸ்டிக்கில் அவங்க ஆடின மேட்சஸ் சொல்கிறேன். அந்த அளவுக்கு 2 பேருமே போரான ஃபார்மில் இருக்காங்க. பட் இந்த 2 பிளேயருமே நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க இந்த கிரவுண்ட்லேயும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி. நீங்கள் வந்து வேணா கேப்டனைஸ் பண்ணா கிராண்ட் லீக்கில் இந்த 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காகனா 2 பேருமே ஒன்று அவுட் ஆனால் 0, அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல 6-4 அடித்து நிறைய ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சிட்னி தண்டர்ஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸு மறக்கவே முடியாத ஒரு மேட்ச் போன வருஷம். வெறும் 15 ரனில் சிட்னி தண்டர்ஸ் வந்து ஆல் அவுட் ஆனாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அவங்க தான் வந்து மறுபடியும் இப்போ ஆடுறாங்க, அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரம்ப் கார்டு ஆப்ஷனான கிறிஸ் கிரீனை லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார். ஒரு 20 ரன்னு ப்ளஸ் 2 விக்கெட் எதிர்பார்க்கலான்னு. இப்போ அதே கிறிஸ் கிரீனு ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். பட் எல்லாருமே அவரை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் இந்த சைடு பார்க்கலாம், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டாப்பில் இருக்காங்க. பட் இருந்தாலுமே புவர் ரெக்கார்டு வச்சுருக்காரு கிறிஸ் கிரீன், ஹெட் டு ஹெட்லேயும் சரி இந்த வென்யூலையுமே சரி. ப்ளஸ் இன்னொன்று, சிட்னி தண்டர்ஸ்னாலே எல்லாரோட மைண்டுக்கு வர்றது டேனியல் சாம்ஸு. டேனியல் சாம்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுவார், டெத்தில் 3 ஓவர் போடுவார், 7 விக்கெட் எடுப்பார், 5 விக்கெட் எடுப்பாருன்னு நம்ம நினப்போம். பட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ராட்டஜியே மாற்றிட்டாங்க.
ஜமான் கானையும் தன்வீர் சங்காவையும் டெத்தில் பவுல் பண்ண வைக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக ஜமான் கான் டெத்தில் பவுல் பண்ணுவார். மெக்காண்ட்ரியூ டெத்தில் பவுல் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ டேனியல் சாம்ஸை முழுசாக நம்பி கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்க முடியாது. ஓவரால் நமக்கு ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இப்போது ஒரு ஸ்டார் பிளேயர்னு சொல்ல முடியாது, நேஷனல் டீமுக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். கேப்டனாக இருக்கார், டபுள் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். பவுலிங்கு ஃபுல்லாக பவுல் பண்ணுவார், பேட்டிங்குமே ஆடுவார். இனிஷியலில் ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தண்டர்ஸில் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மேத்யூ ஷாட் கொஞ்சம் குயிக்காக வந்து ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் பவுலிங் பண்ணி ஒரு 2 விக்கெட்டுக்காவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம மேத்யூ ஷாட்டை பார்க்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் உங்களுக்கு ஜமான் கான் டெத்தில் போடுறாரு, ட்ரை பண்ணுங்கள். தன்வீர் சங்கா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஒரு ஸ்டார்னு சொல்லலாம். எப்படி உமன்ஸ் மேட்ச்சில் கண்டிப்பாக ஹீலி மேத்யூஸ் அப்புறம் நட்லி சீவர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் விக்கெட்டும் எடுப்பாங்க, கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் இப்போ தன்வீர் சங்காவும் எப்படினாலுமே அவர் விக்கெட் எடுத்துறாரு. கடைசி ஓவரில் கூட விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதனால் இவர் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கங்க. ஜமான் கான் மேபி நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணால் கூட ட்ராப் பண்ணுங்கள். டேனியல் சாம்ஸ் கூட டபுள் ஆப்ஷன் நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். பட் தன்வீர் சங்காவை விட்டுறாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீம்ஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் மெக்காண்ட்ரியூவாக நம்ம ஹெச்ஆரான்னு பார்த்தா மெக்காண்ட்ரியூ தான் பெட்ரு. ஹெச்ஆர் என்ன தான் சூப்பர் பவுலிங் போட்டாலுமே அவர் விக்கெட் டேக்கிங் லக்குன்றது மொத்த பிபிஎல்ல எப்போயுமே இருந்ததே இல்லை. மெக்காண்ட்ரியூனா உங்களுக்கு பேட்டிங் சான்ஸுமே கிடைக்கும், அவரும் ஓரளவுக்கு ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மேட்ச்சில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அலெக்ஸ் ராஸு ஒரு முக்கியமான ஒரு ட்ரெம் கார்டுக்காக இருப்பார் இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட்டு அலெக்ஸ் ஹேல்ஸு நிறைய பேர் லாஜிக்கலாக யோசிச்சு அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிறாரு, அதனால் அவரை ட்ராப் பண்ணுவாங்க. இதே கிரவுண்டில் போன டைம் ஆடுறப்போ அலெக்ஸ் ஹேல்ஸ் ஒரு 63+ வந்து ஹிட் பண்ணி கொடுத்தாரு. இவ்வளோ பிரேக் எடுத்திருக்காங்க பிபிஎல். இப்போ நிறையா பிரேக் இருந்துச்சு. நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அலெக்ஸ் ஹேல்ஸ் வரலாம். ஸோ கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேல்ஸ் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். கேமரான் பென்கிராஃப்ட்டுமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அலெக்ஸ் ஹேல்ஸை கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு எதிராக நல்ல ஸ்விங் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வாஷாகருமே நல்ல ஸ்விங் பண்ணுவார். ஸோ அதேமாதிரி த்ராண்டனுமே வந்து வேறு லெவலில் ஸ்விங் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது அலெக்ஸ் ஹேல்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் பெட்டர் ஆப்ஷன்ஸில் டெத்தில் கண்டிப்பாக யார் பவுல் பண்ணுவானா, வாஷாகர் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் த்ராண்டன் டவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பேஸ்லி வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஜிம்மி ஓவர்டன் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்றது டவுட்டு தான். இன்னொன்று இந்த பிளேயிங்கில் வந்து ஆடுவாங்களான்றது டவுட்டு தான். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மேபி இந்த ஸ்குவாடில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் பெட்டர் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்யூ ஷாட், தன்வீர் சங்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜமான் கான், அதேமாதிரி டேனியல் சாம்ஸு வேறு வழியில் டபுள் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். மற்றபடி மற்ற பிளேயர்ஸை நம்ம கேப்டன் பண்ணுறது ரிஸ்க் தான். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க அலெக்ஸ் ஹேல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன். அதேமாதிரி கிறிஸ் லீனை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவரும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ட்ரம்ப் கார்ட் பிக்காக பெரிய அளவில் யாரும் யோசிக்க முடியாத 3 பிளேயர்ஸ் வந்து சொல்கிறேன், ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் ராஸ், ஹோஸு, நெக்ஸ்ட்டு வெதர்லேண்ட். இந்த 3 பிளேயரில் ஏதாவது 2 பேர் கிளிக் ஆனால் கூட சூப்பரான ஒரு ஆப்ஷன்றது நமக்கு கிடைக்கும் கிராண்ட் லீக்லேயோ இல்லை வேறு மினி ஜிஎல்ல கூட ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஹையஸ்ட்டு பிக் பண்ணப்பட்ட இந்த கிறிஸ் கிரீனு, அதுக்கப்புறமா ஜமான் கான், இந்த மாதிரி போன மேட்ச் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸான அலெக்ஸ் ஹேல்ஸு, ஹோஸு, ராஸு, அதுக்கப்புறமா வெதர்லேண்ட், ஹேல்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸை யாரும் யோசிக்க மாட்டாங்க. இவங்களில் யாராவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அடிலைட் வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் விக்கெட் தான், ப்ளஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் கிடைக்கும். அப்படி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ யாருமே பாய்ஸை வந்து யோசிக்க போகிறது இல்லை, அவர் விக்கெட் எடுக்க மாட்டார்னு தான் நினப்பாங்க. பட் அவருமே குவாலிட்டியான பவுலர் தான். ரஷீத் கான் தான் இந்த இடத்துல அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ரொம்ப இயர்ஸ் ஆடிட்டு இருந்தார். செகண்ட் பவுல் பண்ணாலே ரஷீத் கான் 3 விக்கெட் எடுத்துருவார். முடிஞ்ச அளவுக்கு இவரும் ஒரு 2 விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆடம் ஹோஸு சேசிங் வரப்போ மோஸ்ட்லி டாப்பில் விக்கெட் போனால் கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸுமே வச்சுருக்காரு. ஸோ டேவிஸு லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆனார். பட் டேவிஸை நம்ம அந்தளவுக்கு நம்ப முடியாது. அவரோட ஷார்ட் மேக்கிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ சடனாக கேட்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம், குவாலிட்டி ஒரு பவுலிங்கை வச்சு மூவ் பண்ணாங்கன்னா. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம், அதில் கண்டிப்பாக ஐடியான்றது கிடைக்கும். இந்த கிரவுண்டில் ஓவரால் 69 மேட்ச் நடந்திருக்கு. 41 ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டீமும் 28 செகண்ட் பேட்டும் ஆவரேஜாக 166 எதிர்பார்க்கலாம் டொமஸ்டிக்கில்.
அதே மாதிரி பேட் பால் 11 ஆப்பு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ சில பேர் வந்து அந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுறீங்க. அது எதுக்காண்டினா காயின்ஸுன்ற ஆப்ஷன் இருக்குது, ஜிஎஸ்டி வந்து ஃபுல்லாகவே அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இன்னொரு 5-6 அப்படி இல்லாட்டி மோஸ்ட்லி ஒரு 10லேருந்து 15 நாள் அதிகபட்சம் அதுக்குள்ளே பேட் பால் 11ல் உங்களுக்கு ஜிஎஸ்டியோ இல்லை அந்த காயின்ஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய மாதிரி எப்படி பேட் பால் 11ல் மொத்த காசு போட்டால் அந்த 28% எடுக்காமல் உங்களுக்கு அமௌண்ட் அப்படியே இருக்குமோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க, அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா முன்னாடியே நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பேட் பால் 11 யூசர்ஸு உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஜிஎஸ்டியோ இல்லை போனஸோ எதுவுமே இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதான் வந்து அவங்களோட அடுத்த மூவ். நல்ல ஸ்மால் லீக்ஸில் வின்னிங்ஸ் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸ். ஹெட் டு ஹெட்டில் மேத்யூ சாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா புவர் தான். 18 தான் ஆவரேஜ், 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூவில் 32 இருக்குது, 6 விக்கெட்டு. இப்போது கேப்டன் ப்ளஸ் ஆஸ்திரேலியா டீமுக்கு நல்லா ஆடியிருக்கார். அவ்வளோ சீக்கிரம் மேத்யூ சாட் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆஸ்திரேலியாவில் மேட்சஸ் ஆடுறப்போ எப்போயுமே மேத்யூ சாட் நல்லாவே ஆடியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆஸ்திரேலியாவில் அவர் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பெரிய அளவில் ஆடலாம். அவர் ஆடினது எல்லாமே வெளியே தான் ஆடினார். அதனால் மேபி ஃப்ளாப் ஆகிருக்கலாம். ஆஸ்திரேலியான்னு வரப்போ மேத்யூ சாட் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். அதேமாதிரி ஓப்பனிங் ஸ்பெல்லே போல் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கலாம். அதேமாதிரி வெதர்லாண்ட் பெரிய அளவில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு டைமில் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய பிளேயராக இருந்தவர் தான் வெதர்லாண்ட். அதுக்கு முன்னாடி வேறு டீம்ஸில் ஆடியிருக்காரு. ஒரு கிளிக் ஆச்சுன்னா வேறு லெவலில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவரேஜாக 26 ஹெட் டு ஹெட்டில், ஆவரேஜாக 29 வென்யூவில் ஒரு தரமான ஒரு பிளேயர். பட் என்னென்னா கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகிடுவார். லக்கு இருந்தால் பெரிய ரன்ஸ் வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். கிறிஸ்லீனு 43 ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 28 ஆவரேஜ், 2 ஆவரேஜுமே பெட்டர் தான். ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் போராக இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டெடி பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் எல்லாமே ஸ்டெடியாக ஆடினார். ஆடம் ஹோஸ் 49 ரன் வென்யூவில் மட்டும் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. டேஷி ஷாட் 23 ஆவரேஜ், 12 விக்கெட்டு ப்ளஸ் உங்களுக்கு வென்யூவில் 55 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஒரு தரமான பிளேயர். பட் அவரோட பொசிஷனை மாற்றி ஆட வச்சு வேறு டீமுக்கு அனுப்பி அவரை மொத்தமாக வந்து முடிச்சிட்டாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயராக இருந்தவர் தான் டேஷி ஷாட்டு. எதிர்பார்க்கலாம். மேபி பவுலிங் போகிறது கூட சான்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் இருக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணால் பாஸ்லி. ஸோ பிரிஸ்பன் ஹீட்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர். ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் தான். கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ் கிளப்னால் ட்ரை பண்ணலாம். பாய்ஸி 19 விக்கெட் எடுத்துருக்காரு ஹெட் டு ஹெட்டில். செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஓரளவுக்கு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவர் செகண்ட் போல் பண்ணுறப்போ எஃபெக்டிவாக இருப்பார். எப்போயுமே லெக் ஸ்பின்னர்ஸு, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் மாதிரி போடக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸு, இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் போல் பண்ணுறப்போ ரொம்ப குவாலிட்டியாக இருப்பாங்க. டாண்டன் ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு 3 இன்னிங்ஸில், வென்யூவில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் இவர் விக்கெட் எடுத்திருக்காரு, செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுத்திருக்காரு. இதே கிரவுண்டில் அதுவும் 3 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ராஷ் ஆகர் ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட்டு. வென்யூவில் 35 விக்கெட் எடுத்திருக்காரு. பெரிய லெவலில் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃபான ஒரு பிக். இப்போது நம்ம சிட்னி தண்டர்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ். அலெக்ஸ் ஹேல்ஸ் டாப்பில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவரோட இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. மேபி இந்த கேப்பை பயன்படுத்தி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. பார்க்கலாம். ஆவரேஜ் 36, வென்யூவில் 41, ஹெட் டு ஹெட்டில் 36. 2 ஆவரேஜுமே பெட்டர் தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு ஆட வாய்ப்பு இருக்கும். சேசிங் வரப்போ தான் கொஞ்சம் டவுட்டு அலெக்ஸ் ஹேல்ஸ். பென் கிராஃப்ட் 21 ரன் ஆவரேஜ், நெக்ஸ்ட்டு 16 ரன் ஆவரேஜ். ஓவரால் பார்த்தோம்னா 2 ஆவரேஜுமே பெட்டர் தான். கிளிக்ஸு வென்யூவில் வெறும் 8 ரன் தான் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 27 ரன் ஆவரேஜ். பட் ஓரளவுக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். ஆலிவர் டேவிட்சன் 5 இன்னிங்ஸில் ஹெட் டு ஹெட்டில் 57 ரன்னும் வென்யூவில் 72 ரன்னும் அடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு நம்ப முடியாத ஒரு பிளேயர் தான். ராஸ் ஒரு ட்ரம் கார்ட் பிக். 29 ரன் ஆவரேஜ், 27 ரன் ஆவரேஜ். டாப்பில் ஒரு 2 விக்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடுவார். லாஸ்ட்டு மேட்ச்சு டீசெண்டாக தான் ஆடினார். பட் மைக்கேல் நாசீரோட ஒரு சிறப்பான கேட்ச்னால் அவுட் ஆனார். அப்படி இல்லாட்டி அலெக்ஸ் ராஸ் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். டேனியல் சாம்ஸ் ஹெட் டு ஹெட்டில் 17 விக்கெட்டு, வென்யூவில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் பார்த்தோம்னா ஓகே தான். பேட்டிங்கில் மட்டும் சொதப்பியிருக்காரு. மேபி மறுபடியும் டெத்தில் பவுலிங் கொடுத்தாங்கன்னா விக்கெட்ஸை எடுக்கலாம். இல்லை ஜமான் கான் தான் டெத்தில் வீசுகிறாரு, தன்வீர் சங்கா தான் டெத்தில் வீசுகிறாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான்.
கிறிஸ் கிரீன். ஸோ லாஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இப்போ கண்டிப்பாக 80% மேலே கிறிஸ் கிரீன் எல்லோரும் எடுத்துருப்பாங்க. ஹெட்விகெட்டில் 16 இன்னிங்ஸ் ஆடி வெறும் 5 விக்கெட்டு, வென்யூவில் 9 இன்னிங்ஸ் ஆடி வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மெக்காண்ட்ரியோ ஸோ ஹெட்விகெட்டில் 5 விக்கெட்டு, ஸோ வென்யூவில் 4 விக்கெட்டு. ஹெச்ஆர் ஸோ 4 விக்கெட். இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். கிறிஸ் கிரீனை பிக் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மெக்காண்ட்ரியோவே பிக் பண்ணுங்கள். ஒரு குவாலிட்டி பிளேயர், இந்த கிரவுண்டுக்கு கரெக்டான ஒரு பிளேயர். தன்வீர் சங்கா ஹெட்விகெட்டில் 3 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கான டீம் வந்து பார்க்கலாம். சேஃபான ஒரு டீம் தான். கேப்டன் அலெக்ஸ் கேல்ஸ் எடுத்திருக்கேன், கிறிஸ்லின்னு, அதுக்கப்புறம் பென் கிராஃப்ட்டு, டேஷி ஷாட், பேஷ்லி, கிறிஸ் கிரீனு, தன்வீர் சங்கா, ஜமான் கான், பாஸ் ஆகுது. எல்லாமே பர்சன்டேஜ் வைஸ் தான். இதில் அப்படியே கிறிஸ் கிரீனை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த த்ராண்டன் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே சேஃபான ஒரு ஆப்ஷன் தான். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் யார் யார் ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபேப்லோன் ஆப்பில் ஜிஎஸ்டியோ போனஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் போடுற அமௌண்ட்டை அப்படியே உங்கள் வாலெட் வரும், நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கபடிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் குபேரா ஃபேண்டசி. ஈஸியாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி உங்கள் டீம்ஸை மாற்றி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.